ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம அட்ஜெக்டிவ்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு சென்டென்ஸ்ல உள்ள நவுன் அல்லது ப்ரோனவுனை விவரித்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வந்து அட்ஜெக்டிவ் தாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, ரம்யா இஸ் எ கேர்ள். ரம்யா இஸ் எ பியூட்டிஃபுல் கேர்ள். ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்குமே வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதாவது இதுல ரம்யா, கேர்ள் ரெண்டுமே வந்து நவுன் தான். சரியா? அந்த நவுனை வந்து நம்ம விவரித்து சொல்றோம். அவளோட அப்பியரன்ஸை வச்சு சொல்றாங்க. ஸோ ரம்யா எப்படி இருக்கா? பார்க்க அழகா இருக்கா, பியூட்டிஃபுல். ஸோ இந்த இடத்துல பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது தான் வந்து அட்ஜெக்டிவ். புரிஞ்சதாங்க? அதே மாதிரி இப்போ நம்ம பசங்களுக்கு சொல்லும் போது எப்படி சொல்லுவோம்? பியூட்டிஃபுல் சொல்ல மாட்டோம், ஹேண்ட்ஸம் பாய். சரிங்களா? அதாவது ஒரு பர்சன் அல்லது திங்ஸ் அதோட அப்பியரன்ஸ், கேரக்டர், குவாலிட்டி, சைஸ், ஷேப், சரிங்களா, கலர், இது எல்லாத்தையும் வந்து சொல்றோம் இல்லையா? ஸோ அதான் வந்து அட்ஜெக்டிவ்ங்க. ஸோ இந்த அட்ஜெக்டிவ்ல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ அதுல ஒரு 11 டைப்ஸ் நாம பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ். அதாவது ஒரு பர்சன் அல்லது திங்ஸோட குவாலிட்டி, தரத்தை சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான் வந்து டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ்ங்க. இப்போ பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து பிக்கா இருக்கா இல்லை ஸ்மாலா இருக்கா? சரியா? அதோட கலர் என்ன கலர்? ரெட் கலரா, ப்ளூ கலரா? சரியா? அப்படி சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி பர்சன்னா அவன் வந்து உயரமா இருக்கானா இல்லை குள்ளமா இருக்கானா? சரியா? அவன் நல்ல பையனா கெட்ட பையனா? ஸோ இது மாதிரி அவனோட குவாலிட்டியை சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான் வந்து டிஸ்கிரிப்டிவ் குவாலிட்டி. எக்ஸாம்பிள் பாருங்க, ராம் இஸ் எ குட் பாய். ராம் ஒரு நல்ல பையன். சரியா? ஸோ அவனோட குவாலிட்டியை சொல்லியிருக்கோம் குட் அப்படின்னு. ஸோ இதான் வந்து அட்ஜெக்டிவ்ங்க. அடுத்த செகண்ட் ஒன் பாருங்க, குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஸோ குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னா குவான்டிட்டி, அளவு சொல்றது. அதாவது நவுன் அல்லது ப்ரோனவுனோட அளவு. இப்போ உங்ககிட்ட பணம் எவ்வளவு இருக்கு? என்கிட்ட கொஞ்சமா இருக்கு, என்கிட்ட நிறைய இருக்கு. ஸோ இதை மாதிரி சொல்றோம் இல்லையா? ஸோ அளவு சொல்றது எல்லாமே வந்து குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ். லிட்டில், சம், மெனி, லெஸ், ஃபியூ, செவரல். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே வந்து குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ்ல வரும். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ ஹவ் லெஸ் மணி தென் மை பிரதர். அதாவது என் தம்பியை விட என்கிட்ட பணம் குறைவா இருக்கு அப்படி சொல்றான் இல்லையா? அந்த அளவு சொல்றான் இல்லையா? ஸோ அதான் வந்து குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஸோ இதுல லெஸ் அப்படிங்கிறது தான் வந்து அட்ஜெக்டிவ். சரிங்களா? அடுத்தது நம்ம தேர்ட் ஒன் பார்க்கலாம், நியூமரல் அட்ஜெக்டிவ். ஸோ நியூமரல் அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்னன்னா எக்ஸாக்ட் நம்பர் வச்சு சொல்றது. சரிங்களா? இப்போ 1, 2, அதே மாதிரி ஃபர்ஸ்ட், செகண்ட். ஸோ இதை மாதிரி சொல்றது எல்லாமே வந்து நியூமரல் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ ஹேவ் 3 cats. ஸோ என்கிட்ட எத்தனை பூனை இருக்கு? 3. ஸோ இந்த இடத்துல 3 அப்படிங்கிறது தான் வந்து நியூமரல் அட்ஜெக்டிவ். சரியா? எக்ஸாக்ட் நம்பர் வச்சு சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ அடுத்ததா ஃபோர்த் ஒன் பாருங்க, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஸோ ஏற்கனவே நம்ம டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னு படிச்சிருப்போம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் வரும். அதாவது ஒரு பொருளை வந்து கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி இதுதான் அப்படின்னு சொல்றது. சரியா? ஸோ ஒரு 4 வேர்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? திஸ், தீஸ், தட், தோஸ். சரியா? ஸோ பக்கத்துல உள்ள பொருள்னா திஸ், தீஸ். தூரமா உள்ள பொருளுக்கு தட், தோஸ் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க, திஸ் புக் இஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ இந்த புத்தகம் சுவாரஸ்யமானது. சரியா? ஸோ இந்த இடத்துல திஸ் அப்படிங்கிறது தான் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஸோ டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் இதை மாதிரி தான் சொன்னீங்க அப்படின்னு சொல்லலாம். சரியா? அதாவது இதுல ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதாவது அட்ஜெக்டிவ் அப்படின்னா பார்த்தோம்னா புக் அப்படிங்கிற நவுன் அதோட அதுக்கு முன்னாடி வந்துச்சு அப்படின்னா அது வந்து அட்ஜெக்டிவ். சரியா? அதாவது ஒரு நவுனுக்கு முன்னாடி வர்றது எல்லாமே வந்து அட்ஜெக்டிவ். சரியா? இது ப்ரோனவுன்ல என்ன சொல்லிப்பேன், திஸ் இஸ் எ புக். இஸ் அப்படிங்கிறது வெர்ப். சரியா? ஸோ வெர்புக்கு முன்னாடி வந்தா அது என்னது? ப்ரோனவுன். நவுனுக்கு முன்னாடி வர்றது எல்லாமே வந்து அட்ஜெக்டிவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா பாருங்க, ஃபிஃப்த் ஒன் பாருங்க, இன்டரோகேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஸோ இன்டரோகேட்டிவ் அப்படின்னால என்ன சொல்லியிருக்கேன்? கொஸ்டின் கேட்கறது. சரியா? ஸோ இப்போ WH கொஸ்டின் பாருங்க, வாட், விச், ஹூஸ். ஸோ இது எல்லாமே வந்து இன்டரோகேட்டிவ் அட்ஜெக்டிவ். சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க, விச் புக் ஆர் யூ ரீடிங்? நீங்கள் எந்த புத்தகம் படிக்கிறீர்கள்? சரியா? ஸோ இந்த இடத்துல பாருங்க, புக் அப்படிங்கிற நவுனுக்கு பக்கத்திலே விச் அப்படிங்கிற WH கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இது வந்து அட்ஜெக்டிவ். சரிங்களா? அடுத்து சிக்ஸ்த் ஒன் பாருங்க, பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஸோ பொசசிவ் அட்ஜெக்டிவ்னா என்ன சொல்லியிருக்கேன்? ஓனர்ஷிப் பத்தி சொல்றது, உரிமையா சொல்றது. சரியா? அதுக்கு எதெல்லாம் வேர்டு யூஸ் பண்ணும்? மை, யுவர், அவர், ஹிஸ், ஹேர், தர், இட்ஸ்.
ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் வந்தா அது எல்லாமே என்னது பொசசிவ் அட்ஜெக்டிவ். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, மை சிஸ்டர் லிவ்ஸ் இன் சென்னை. என்னோட சகோதரி சென்னையில் வசிக்கிறார். சரியா? ஸோ இந்த சென்டென்ஸ்ல மை அப்படிங்கிறதா வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ். சரிங்களா? ஸோ நம்ம ஏற்கனவே ப்ரோனவுன்லையும் படிச்சிருப்போம், அதே மாதிரி தான் இதுவும் டைப்பு. ஆனா வந்து ப்ரோனவுன் அப்படின்னா அந்த வெர்புக்கு முன்னாடி வரும். சரியா? அட்ஜெக்டிவ் அப்படின்னா நவுனுக்கு முன்னாடி வர்றது எல்லாமே வந்து அட்ஜெக்டிவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்ததா பாருங்க, 7th ஒன் டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ். அதாவது டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ்னா என்ன சொல்லியிருக்கேன், ஒரு குரூப்ல உள்ள மெம்பரை மொத்தமா சொல்லாம இண்டிவிஜுவலா தனித்தனியா சொல்றதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ். சரிங்களா? ஈச், எவ்ரி, எய்தர், நெய்தர், இது எல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ். எக்ஸாம்பிள் பாருங்க, ஈச் ஸ்டூடெண்ட் ரிசீவ்டு பிரைஸ். அதாவது ஒவ்வொரு மாணவரும் பரிசு பெற்றனர். சரியா? மொத்தமா சொல்லாம தனித்தனியா சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த சென்டென்ஸ்ல ஈச் அப்படிங்கறதா வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ். சரிங்களா? இங்க பாருங்க, நவுனுக்கு முன்னாடி வந்திருக்கிறதுனால இது வந்து அட்ஜெக்டிவ். சரியா? ஸோ இது வெர்புக்கு முன்னாடி ஈச் வந்துச்சுன்னா என்னது, அது வந்து ப்ரோனவுன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து 8th ஒன் பாருங்க, இன்டிஃபைனைட் அட்ஜெக்டிவ். ஸோ இன்டிஃபைனைட்னா என்ன சொல்லியிருக்கேன், நிச்சயம் இல்லாமல் சொல்றது. சரியா? இவங்க தான் அப்படின்னு நிச்சயம் இல்லாமல் சொல்றது. எனி, மெனி, ஃபியூ, நோ, சம். ஸோ இந்த மாதிரி வேர்டு வந்தா இது எல்லாமே என்ன சொல்லியிருக்கேன், இன்டிஃபைனைட் அட்ஜெக்டிவ். சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க, மெனி ஸ்டூடெண்ட் என்ஜாய் த டூர். பல மாணவர்கள் சுற்றுலாவை ரசித்தனர். சரியா? ஸோ இந்த சென்டென்ஸ்ல ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற நவுனுக்கு முன்னாடி மெனி வந்திருக்கு. சரியா? ஸோ அதனால இது வந்து இன்டிஃபைனைட் அட்ஜெக்டிவ். சரிங்களா? ஸோ அடுத்ததா பாருங்க, 9th ஒன் ப்ராப்பர் அட்ஜெக்டிவ். ஸோ ப்ராப்பர் அட்ஜெக்டிவ் அப்படின்னா ப்ராப்பர் நவுன்ல இருந்து உருவாகக்கூடியது. சரியா? இப்போ என்னோட நேம் வந்து ப்ராப்பர் தான். சரியா? அதே மாதிரி இந்தியா, அமெரிக்கா, ஸோ இது எல்லாமே வந்து என்னது ப்ராப்பர் நவுன். ஸோ அதுல இருந்து உருவாகக்கூடிய வார்த்தைகள் தான். சரியா? அமெரிக்கன், இந்தியன், ஸோ இது மாதிரி உள்ளது எல்லாமே என்னது ப்ராப்பர் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? எக்ஸாம்பிள் பாருங்க, த இந்தியன் ஃபுட் வாஸ் டெலிசியஸ். ஸோ இந்திய உணவு வந்து சுவையாக இருக்கும். சரியா? ஸோ இதுல உள்ள இந்தியன் அப்படிங்கிறது என்னது ப்ராப்பர் அட்ஜெக்டிவ். புரிஞ்சுதாங்க? ஸோ அடுத்ததா பாருங்க, கம்பேரேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஸோ கம்பேரேட்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னாலே கம்பேரிசன். சரியா? ஸோ டூ பீப்புள், ரெண்டு பீப்புளை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கம்பேரேட்டிவ் அட்ஜெக்டிவ். சரிங்களா? ஸோ அதுல யூஸ் பண்ணும்போது வேர்டு வந்து லாஸ்ட்ல இஆர் அப்படிங்கறத சேர்க்கணும். சரியா? பிக், பிக்கர், டால், டாலர். சரியா? அதாவது சிலபிள் வச்சு சொல்லுவாங்க. இப்போ வந்து சிலபிள் பிக் ஒரு டைம் தான் வருது, ஒன் சிலபிள். சரியா? ஸோ அப்படி வரும்போது ஒன் சிலபிள் வந்துச்சு அப்படின்னா அந்த வேர்டோட இஆர் சேர்த்து எழுதணும். டால். சரியா? டாலர். சரியா? இது எல்லாமே வந்து கம்பேரேட்டிவ் அட்ஜெக்டிவ். அதே இது டூ ஆர் மோர் சிலபிள் வரும்போது அந்த சென்டென்ஸ் அந்த வார்த்தையோட மோர் அப்படிங்கிற வேர்ட் சேர்த்து எழுதணும். சரியா? பியூட்டிஃபுல் அப்படின்னா என்னது பியூட்டிஃபுல். ஸோ 3 டைம்ஸ். சரியா? அப்போ 3 சிலபிள். அந்த வேர்டோட நம்ம மோர் அப்படிங்கிற என்ன பண்ணணும் வேர்டை சேர்த்து எழுதணும். சரிங்களா? ஸோ இதான் வந்து கம்பேரேட்டிவ் அட்ஜெக்டிவ். எக்ஸாம்பிள் பாருங்க, she is taller than me. நான் இன்னொரு பொண்ணோட என்ன கம்பேர் பண்றேன். ஸோ டூ பீப்புள் தான். சரியா? அவ என்னை விட உயரமா இருக்கா அப்படி சொல்றோம் இல்லையா? ஸோ இது வந்து கம்பேரேட்டிவ் அட்ஜெக்டிவ். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல டாலர் அந்த இஆர் அப்படிங்கிற வார்த்தையை சேர்க்கணும். சரிங்களா? அடுத்ததா பாருங்க, சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஸோ சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்னன்னா 3 ஆர் மோர் பீப்புளோட கம்பேர் பண்றது. இதுவும் கம்பேரிசன் தான். சரியா? 3 ஆர் மோர் பீப்புளோட கம்பேர் பண்ணும்போது அதை சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதுவும் அப்படிதான். இங்க சூப்பர்லேட்டிவ்ல என்ன சொல்றேன், இஎஸ்டி சேர்த்து எழுதணும். லாஸ்ட்ல இஎஸ்டி அப்படிங்கறத சேர்க்கணும். சரியா? பிக், பிக்கர், பிக்கஸ்ட், டாலஸ்ட். சரியா? ஒன் சிலபிள் அப்படின்னு வரும்போது அது வந்து பிக்கஸ்ட் இஎஸ்டி சேர்க்கணும். அதே இது டூ ஆர் மோர் சிலபிள் வரும்போது என்ன செய்யணும், மோஸ்ட். அங்க வந்து மோர் யூஸ் பண்ணோம். சூப்பர்லேட்டிவ்ல வந்து மோஸ்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு யூஸ் பண்ணோம். சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க, she is the tallest girl in the class. இப்போ வந்து நான் கிளாஸ்ல உள்ள எல்லா பொண்ணுகளோடும் சேர்த்து அந்த பொண்ணை கம்பேர் பண்றேன். சரியா? அப்போ கிளாஸ்லயே வந்து அவ தான் வந்து உயரமான பொண்ணு அப்படின்னு சொல்றோம். சரியா? ஸோ இந்த இடத்துல அதான் வந்து டாலஸ்ட் இஎஸ்டி அப்படிங்கிறத சேர்த்துருக்கோம். புரிஞ்சுதாங்க? இந்த கிளாஸ்ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், அட்ஜெக்டிவ்னா என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி 11 டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம். சரிங்களா? ஸோ இந்த ப்ரோனோனையும் அட்ஜெக்டிவும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. அதாவது நவுனுக்கு முன்னாடி வர்றது எல்லாமே வந்து
அட்ஜெக்டிவ் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.